Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Isha's Kitchen. இன்றைக்கு இஷாஸ் கிச்சனில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரெண்டு முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஹோம்மேட் பிரெட் சாண்ட்விச் ரெசிபி. இது தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் கண்டினியூஸாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் 2 அவித்த முட்டை, 2 பச்சை மிளகாய், ஒரு நறுக்கிய வெங்காயம், ஒரு நறுக்கிய தக்காளி, டேஸ்ட்டுக்காக பட்டர், சால்ட் அண்ட் பெப்பர். இப்போ நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதில் நான் ஆல்ரெடி அவித்து வச்சிருக்கிற முட்டையை சின்ன சின்ன பீசஸாக கத்தியால் வெட்டி எடுத்திருக்கிறேன். அதை ஃபோக்கால் நான் இப்படி மேஷ் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி ஃபைனாக மேஷ் பண்ணினதுக்கு பிறகு இதோட ஆல்ரெடி நான் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன். இப்போ இதில் நான் எங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான ஹோம்மேட் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மயோனைஸ் எப்படி செய்கிறேன்ற வீடியோவை நான் உங்களோட விரைவாக ஷேர் பண்ணுவேன். ஹோம்மேட் மயோனைஸை ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேணும். இந்த பிரெட் சாண்ட்விச்சுக்காக நான் ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஸ்லைஸ் பிரெட்டுக்கு மேலே நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற எக் மிக்சர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கால் மேலால் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு மேலால் இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணிவிட போகிறேன். கவர் பண்ணின பிரெட்டுக்கு மேலால் பட்டர் அப்ளை பண்ணி விட போகிறேன். இப்போ நான் எங்களோட எக் பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற எக் பிரெட் சாண்ட்விச்சை நான் இதில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். எக் பிரெட் சாண்ட்விச்சோட அப் சைடுக்கும் இந்த மாதிரி பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட போகிறேன். பிரெட் சாண்ட்விச் கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கு பிறகு மற்ற சைடுக்கும் இந்த மாதிரி பிரட்டி விட வேணும். பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரௌனான ஹோம்மேட் எக் பிரெட் சாண்ட்விச் ரெடி. இப்போ இதை நான் பாதியாக நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஹோம்மேட் எக் பிரெட் சாண்ட்விச் ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Isha.